வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அடுத்த புக், 4வது புக், ஹூ வில் டை வென் யூ டை. இதுதான் அந்த புக்கு. ராபின் சர்மா எழுதின புக்கு. ஒரு அமேசிங் புக்கு, ரொம்ப குட்டி புக்கு, சரிங்களா? அதில் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பிறக்கும்போது நீங்கள் அழுவீங்க, அதை பார்த்து நிறையா பேர் சந்தோஷப்படுவாங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை மட்டும் போகையில் என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் தூங்குவீங்க, உங்களை பார்த்து நிறையா பேர் அழுவாங்க, சரிங்களா? அந்த கூட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கொஸ்டினோட இந்த புக்கை எழுதுறாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த சேஞ்சை நீங்கள் இன்னொருத்தவங்க தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அந்த சேஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகாத்மா காந்தியோட கோட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால என்ன சொல்கிறாருன்னா, இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இந்த ஹியூமன் கனெக்டே மிஸ் ஆயிடுச்சு. அது நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து ஒரு ஹாய் சொல்லதாக இருக்கலாம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதா இருக்கலாம், ஒரு சின்ன சிரிப்பாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம இப்போ தொலைச்சிட்டோம். பட் நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வென் யுவர் லாஸ்ட் பெர்த், நீங்கள் சாகும்போது யாரெல்லாம் உங்களுக்காண்டி அழுவாங்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபியூ பேஜஸில் அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் நான் அன்னைக்கு ஷேர் பண்ண நினச்சது. இந்த புக்கில் இன்னும் அமேசிங் திங்ஸ்லாம் இருக்க போது நான் கண்டினியூஸாக ஷேர் பண்ண போகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அமேசிங் தாட்ஸ் ஃப்ரம் த புக்கு, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.